அனைவருக்கும் வணக்கம். அடக்குமுறை அழியட்டும், அறிவியல் வெல்லட்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு மகா வாக்கியத்தோடு இந்த அறிவியலின் அற்புதத்தை திறப்போம். இன்றைய மகா வாக்கியத்தின் கதாநாயகன் ஸ்டீவன் வெயின்பர்க். ஸ்டீஃபன் வெயின்பர்க் 1979ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற மாபெரும் அறிஞர். இவர் பாய்காட் இஸ்ரேல் என்கின்ற இஸ்ரேலுக்கு எதிரான அறிவியலாளர்களின் மிக மிக முக்கியமான அறிக்கையின் மூலம் உலக பிரசித்தி பெற்றார். மனிதாபிமானமிக்க மானுடவியலின் வெற்றிக்கு அடித்தளமிடுகின்ற அறிவியலாளர்களின் கூட்டமைப்பு ஒன்றை இஸ்ரேலுக்கு எதிராக கட்டமைக்க வேண்டும் என்ற அறைகூவல் விடுத்த மாமனிதர். தன்னுடைய 8வது வயதில் அவருடைய நண்பர்களில் ஒருவர் அவருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி செட் வாங்கி கொடுத்ததன் மூலம் அறிவியலுக்குள் நுழைந்ததாக ஸ்டீஃபன் வெயின்பர்க் தெரிவிக்கிறார். இவர் யூனிஃபிகேஷன் என்கின்ற அறிவியலை சார்ந்தவர். நம்முடைய அறிவியலில் 4 விசைகள் உள்ளன. இயற்பியலை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஒன்று புவியீர்ப்பு விசை, இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னட்டிக் என்கிற விசை, 3வது அட்டாமிக் வீக் ஃபோர்ஸ், 4வது அட்டாமிக் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இந்த வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இரண்டுமே அணுக்களுக்கு உள்ளே நடைபெறுகின்ற விஷயங்கள். இவற்றை ஒன்றிணைத்த பெருமை ஸ்டீவன் வெயின்பர்க்கு சேரும். அவர் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறார். இது சமீபத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அறிவியலை ஆய்வகங்களில் இருந்து மட்டுமல்ல, கார்ப்பரேட் ஆதிக்கத்திலிருந்தும் மீட்க வேண்டியிருக்கிறது. கருவிகள் முதல் மருந்துகள் வரை அப்போது யாவையும் யாவருக்கும் விலையின்றி கிடைக்கும் என்று அறிவியலுக்கான விடுதலை சாசனத்தை கொடுத்திருக்கிறார் ஸ்டீவன் வெயின்பர்க். இந்த மகா வாக்கியத்தோடு நாம் இன்றைய நிகழ்வுக்குள் நுழைவோம். நோ த சயின்டிஸ்ட். இன்றைக்கு நாம் அறிய போகின்ற இந்திய விஞ்ஞானி. இன்றைக்கு இந்திய அறிவியலை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. பல வகையான சோதனைகளுக்கு நடுவிலே நம்முடைய விஞ்ஞானிகள் அயராத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு அறிவியலுக்கான அனைத்து வகையான உதவிகளையும் அவர்கள் ஒதுக்குகின்ற நிதியையும் முழுமையாக கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டது. உயர்கல்வித்துறையில் இவர்கள் வேதகால அறிவியலை கொண்டு வந்து புகுத்துவதற்கு த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்கிற ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் இயற்பியல் அறிஞர் அயன் பானர்ஜி என்கிற இந்த மாமனிதரை இன்று அறிகின்றோம். ஆயிஷா என்கிற என்னுடைய நூல் வங்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்திலே வெளியிடப்பட்ட பொழுது நான் அங்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே நடைபெற்ற ஒரு அறிவியல் நாடகத்தில் என்னை மிக மிக கவர்ந்த பல அம்சங்கள் இருந்தன. மாணவர்களுக்கு மத்தியில் வீதி நாடகமாக அறிவியலை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான பல அனுபவ ரீதியிலான அற்புதங்களை நான் அங்கு பெற்றேன். அந்த நாடகத்தை இயக்கியவர் பெயர்தான் அயன் பானர்ஜி என்று நான் பிறகு தெரிந்து கொண்டேன். அயன் பானர்ஜி அந்த நாடகத்தில் நடித்தும் இருந்தார். இந்த அயன் பானர்ஜி ஒரு ஒப்பற்ற அறிவியல் இயற்பியல் விஞ்ஞானியாகவும் இருக்கிறார். இவர் IISER என்று அழைக்கப்படுகின்ற இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆய்வு நிறுவனத்தில் உயர்ந்தபட்ச நிலையில் இருந்து அவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒளியியலில் சாமணம் என்கிற ஒன்றை நோக்கி தன்னுடைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்கிறார். அவர்கள் ட்வீசர்ஸ் என்று இதை அழைக்கிறார்கள். இந்த ட்வீசர்ஸ் இல்லை என்றால் உங்களுடைய திறன்பேசி வேலை செய்யாது. நுண்பொருட்களின் இயங்கியலில் உலக இயற்பியல் வித்தகராக இன்றைக்கு அயன் பானர்ஜி அறியப்பட்டிருக்கிறார். வங்காளத்தில் பிறந்து பெங்களூரிலே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸிலே படித்தவர். 19 உலக கண்டுபிடிப்புகளை தன்னுடைய உரிமங்களாக வைத்திருக்கும் நம்முடைய மாபெரும் அறிஞர் அயன் பானர்ஜி 11 வீதி நாடகங்களை இயக்கி நடித்திருக்கிறார். அருமையான இந்த அறிவியல் பிரச்சாரகர் இன்றைக்கு மத்திய அரசால் அவருடைய அனைத்து ஆய்வுகளும் முடங்கி போய் அவருக்கான அனைத்து வகையான நிதி ஆதாரமும் சுருக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் அனைத்து வகையான விருதுகளையும் மறுத்து தனக்கான ஆய்வுக்கூடத்திற்கு பொதுமக்களிடமிருந்து
அழகாக அறிவியல் சமிதி ஃபார் பீப்புள் என்கின்ற அந்த அமைப்பின் மூலம் பொதுமக்களிடமிருந்து திரட்டப்பட்ட பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆய்வகத்தை கட்டமைத்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பான செய்தி. இப்போது நாம் முக்கியமான இன்றைய நிகழ்வின் அற்புதத்திற்குள் நுழைகிறோம். இந்தியாவில் பல்வேறு அறிவியல் நிறுவனங்கள் நடத்தப்பட்டன. மக்களுக்கான அறிவியல் அமைப்புகள் கட்டமைக்கப்பட்டன. இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட அறிவியல் அமைப்புகள் எவை? இவற்றில் முதலாவது அமைப்பை இப்போது நாம் பார்க்க போகிறோம். வரலாற்று ரீதியில் ஆண்டு வாரியாக இவற்றை நாம் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்க போகிறோம். இன்றைய நம்முடைய இந்த அடக்குமுறை ஒழியட்டும், அறிவியல் வெல்லட்டும் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு த யுனைடெட் பிரதர்ஸ் என்கிற ஒரு அறிவியல் அமைப்பு. இதுதான் இந்தியாவின் முதல் அறிவியல் அமைப்பு. இந்த சயின்ஸ் ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டால் அசந்து போவீர்கள். 1760, 1760. இந்தியாவிலேயே முதலில் ஒரு அறிவியல் அமைப்பு தொடங்கப்பட்ட இடம் எது தெரியுமா? நம் தமிழ்நாடு. இங்கே தரங்கம்பாடியில் அப்போது வந்து இறங்கிய டேனிஷ் மிஷன் என்கிற அமைப்பை சேர்ந்த இந்த பாதிரியார்களும் டென்மார்க் தேசத்தை சேர்ந்தவர்களும் இங்கு வந்து செட்டிலான பொழுது தரங்கம்பாடியில் வேளாண் தாவரம் முதல் மருத்துவ தாவரம் வரை என்கிற தலைப்போடு இந்த யுனைடெட் பிரதர்ஸ் என்கின்ற அழகான அறிவியல் அமைப்பு தொடங்கப்பட்டது. இதிலே மருத்துவ அதிகாரிகள் இணைந்து கொண்டார்கள், இயற்கையியலாளர்கள் என்று நேச்சுரலிஸ்டுகள் இணைந்து கொண்டார்கள். இந்த டேனிஷ் செட்டில்மெண்ட்ல தரங்கம்பாடியில் ஒரு கடம்பாடியிலிருந்து தொடங்கி கடலூர் கோஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட இவர்கள் 100-150 மைல் கட்டமைப்பில் மிக தீவிரமாக தாவரங்கள் குறித்து ஆய்வு செய்து வாரம் ஒரு முறை தாவர இயலை கொண்டு ஒரு அழகான மக்கள் அறிவியல் அரங்கங்களை நடத்தினார்கள். இதிலே ஜொஹான் ஜெரார்ட் என்று ஒருவர், இவருடைய இன்னொரு பெயர் கோயனிக். இந்த கோயனிக் இந்தியாவுக்கு வந்தது 1768 தான். கோயனிக் இருக்கிறாரே, அவர் காரல் லீனஸினுடைய மாணவர். காரல் லீனஸ் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். காரல் லீனஸ் நம்முடைய அனைத்து தாவரங்கள் விலங்குகளுக்கும் பெயர் வைத்தவர். இந்தியாவிலிருந்து ஏறத்தாழ 120 புதிய தாவரங்களை இந்த அமைப்பு காரல் லீனஸுக்கு அனுப்பி வைத்தது என்று வரலாறு சொல்கின்றது. பொட்டானிக்கல் ஸ்டடி எனப்படும் தாவர இயலை நம்முடைய நாட்டில் அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக இந்த அமைப்பு கொண்டிருந்தது. ஹெர்பாரியம் என்று இன்றைக்கு சொல்கின்றோம். பள்ளிக்கூட மாணவர்கள் தங்களுடைய ரெக்கார்ட் நோட்புக்குள்ள ஹெர்பாரியம் என்பதை தொகுத்து காய வைத்து அதை அடுக்கி அதிலே பாகங்களை குறிக்கின்ற மெத்தடை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 900 ஹெர்பாரியம் பிளான்ஸ் என்று தனியாக தொகுத்து தரங்கம்பாடியிலே இன்றைக்கும் கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் எவ்வளவு அருமையாக செயல்பட்டிருக்க வேண்டும். இந்தியாவின் முதல் அறிவியல் அமைப்பு 40 அங்கத்தினர்களை கொண்டிருந்தது. அதில் 2 பேர் இந்தியர்கள். சங்கிரீவ் என்று ஒரு பெயர் குறிப்பிடுகிறார்கள். அது சங்கிரீவ் அல்ல, சஞ்சீவா என்று சொல்லப்படுகிறது. வர்கி என்று குறிப்பிடுகிறார்கள். வரகர் என்று அந்த பெயரை மாற்றி அந்த ஊரிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். நான் அந்த மியூசியத்துக்கு போயிருக்கிறேன். அந்த தமிழ் உரைகளையெல்லாம் கூட அங்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் உள்ளன. அதன் பிறகு கோவாவிலும் வங்காளத்திலும் இதன் கிளைகள் தொடங்கப்பட்டன. அதுவும் 1790க்குள்ள. 1760 90 வரை 30 ஆண்டுகள். அதன் பிறகு பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பு இதை தத்தெடுத்து கொண்டது. அருமையாக அது வளர்ச்சியோடு எடுத்து செல்லப்பட்டது. இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட லட்சக்கணக்கான பல வகையான தாவரங்களின் மாதிரிகள் இன்றைக்கு அழிந்து வருகின்றன. இந்த மியூசியத்தை மத்திய அரசு கைவிட்டு விட்டது. இனிமேல் நீங்கள் வேத காலத்தினுடைய அந்த ஆயுர்வேத தாவரங்களை மட்டும் தான் சேமிக்க வேண்டும் என்று ஒரு ஜீவோ போட்டிருக்கிறார்கள். இந்த அழிவிலிருந்து நாம் இந்த அறிவியல் அமைப்பை மீட்போம். இன்றைய நிகழ்வின் கடைசியாக நாம் பார்க்க இருப்பது இன்றைய புத்தாம். ஆனால் அதற்கு முன்னால் நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறது. நாம் இப்போது பெரிய அளவில் பேசப்பட்ட இந்தியாவினுடைய சாதனை என்று புகழப்பட்ட ஒன்று சாதனையா சோதனையா என்பதை பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக சுபான்சு சுக்லா
என்கிற ஒருவரை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். சுபான்சு சுக்லா இந்தியாவே பெருமைப்படும் ஒரு மாமனிதர். 2025 த மேன் ஆஃப் த இயர் என்று த வீக் பத்திரிகை சுபான்சு சுக்லாவை அறிவித்துள்ளது. சுபான்சு சுக்லா அப்புறம் என்ன சாதித்தார்? இந்தியாவின் சார்பில் விண்வெளியில் பறந்த 2வது இந்தியர் என்கிற பெயரை பெற்றார். இந்த சுபான்சு சுக்லா அவர்களிடம் சமீபத்தில் 5 கேள்விகள் கேட்கப்பட்டன. அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கிறது வாசிப்பதற்கு. இந்த சுபான்சு சுக்லா 2025 ஜூலை மாதத்தில் நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்காவிலிருந்து ஆக்சியம் மிஷன் 4 என்கின்ற ஒரு தனியார் ராக்கெட் நிறுவனத்தின் மூலம் விண்ணிற்கு அனுப்பப்பட்டார். விண்வெளியில் இருக்கிற ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் அவர் தங்கியிருந்து அறிவியலில் பல ஆய்வுகளை ஈடுபட்டார். இந்திய பிரதமரோடு உரையாடினார். அவர் கிளம்புவதற்கு முன்னால் இந்தியாவினுடைய பள்ளிக்கூட குழந்தைகளோடு உரையாடுவதற்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 1984 ராகேஷ் சர்மா நம்முடைய இந்தியாவின் முதல் விண்வெளி வீரராக விண்வெளிக்கு பறந்தார் என்பது வரலாறு. அதன் பிறகு இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு இந்தியர் விண்வெளிக்கு செல்வது சாதனை தானே என்று நீங்கள் கேட்கலாம். அது சாதனையா சோதனையா என்பதற்குள் வருவதற்கு முன் கீழ்கண்ட 5 கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் சுவையாக இருப்பதால் அதை முதலில் நான் விளக்க விரும்புகின்றேன். 1, உண்மையிலேயே விண்வெளியில் எப்படி தூங்குவீர்கள் என்கிற ஒரு கேள்வி. விண்வெளியில் உங்கள் தலையணையில் போய் விழாது. நீங்கள் நிமிர்ந்தே இருக்க வேண்டியதுதான். ஏனென்றால் நீங்கள் மிதந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் மிதந்து கொண்டிருக்கின்றன. இப்படி அனைத்து உறுப்புகளும் மிதந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி உறங்க முடியும்? 5 நாட்களுக்கு பிறகுதான் உங்களுடைய உடல் அதற்கேற்ற சூழலுக்கு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. அப்போது உங்களால் நின்று கொண்டும் உறங்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதத்தை தன்னுடைய அனுபவமாக சுபான்சு முன்வைத்திருக்கிறார். என்ன மாதிரியான ரிசர்ச் நீங்கள் அங்கு செய்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். 60 வகையான ஆய்வுகளில் ஈடுபட்டதாகவும் யோகா என்கிற ஒன்றை நடத்தும் பொழுது எப்படியெல்லாம் தான் அனுபவப்பட்டோம் என்பதையெல்லாம் குறித்து நம்முடைய ஒன்றிய அரசினுடைய அதே குரலோடு அவர் திறம்பட பேசியிருக்கிறார். இப்படி பலவற்றை பற்றி அவரை பற்றி சொல்கிறார்கள். அவர் லக்னோவில் பிறந்தவர். 1985 பிறந்தவர். ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற அடுத்த ஆண்டிலே பிறந்தவர் அவர். அப்படி பிறந்து சுக்லா ராகேஷ் சர்மாவினுடைய அந்த விண்வெளிக்கு சென்ற விஷயத்தையெல்லாம் அறிந்து கொண்டு தான் ஒரு விமான பைலட் ஆக வேண்டும் என்று விரும்பி அவர் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியினுடைய என்ட்ரன்ஸ் எழுதுகிறார். அந்த நுழைவுத் தேர்விலே தேர்ச்சி பெற்று நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் போய் பைலட்டாக இணையவில்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இணைந்து கொள்கிறார். பிறகு அவரை பைலட் ஆக்கினார்கள். பிறகு அற்புதமாக கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய அந்த நாட்களுக்குள் 2000 மணி நேரம் வானத்திலேயே பறந்து சாதனைகள் நிகழ்த்தி அதன் மூலம் அவர் இந்த முக்கியமான இந்திய விண்வெளி வீரர்கள் என்கிற கட்டமைப்பிற்குள் நுழைகின்றார். இந்திய விண்வெளி வீரர்களின் கட்டமைப்பிற்குள் அவர் நுழைந்த பிறகு ரஷ்யாவிலே அவருக்கு தீவிரமான சோதனைகளோடு பயிற்சி வழங்கப்பட்டது. அதன் பிறகு அமெரிக்கா சென்றார். புளோரிடாவிலே 25ஆம் தேதி அவர் விண்வெளிக்கு பறந்தார். மிகவும் அற்புதம்தான். ககன் யாத்ரி என்பதுதான் இந்திய விண்வெளி வீரர்களுக்கு நாம் வைத்திருக்கும் பெயர். அது ஒரு சமஸ்கிருத பெயர். எதையுமே நம்ம ஆட்கள் பிற மொழிகளை பற்றி கவலைப்படாமல் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் மட்டும்தான் பெயராக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். காஸ்மோனாட் என்றால் ரஷ்ய விண்வெளி வீரர், ஆஸ்ட்ரோனாட் என்றால் அமெரிக்க விண்வெளி வீரர். உலகம் முழுவதும் இந்த 2 பேரில் தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் ககன் யாத்ரி எப்படி காசி யாத்ரி வருகிறதோ அதுபோல வானத்திற்கு போகிறவர்கள் ககன் யாத்ரி என்று இவர்கள் ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். இப்போது ராகேஷ் சர்மா போனதற்கும் இவர் போனதற்கும் என்ன வித்தியாசம்? ராகேஷ் சர்மா சோவியத் யூனியனின் அற்புதமாக இன்டர் காஸ்மாஸ் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டார். விண்வெளிக்கு செல்வதற்கு ராகேஷ் சர்மாவுக்கு இடம் கொடுத்தவர்கள் இந்தியா விரும்பும் எத்தனை ஆய்வை வேண்டுமானாலும் அங்கு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்தார்கள். 7 நாட்கள் அவர் விண்வெளியில் பறந்து கொண்டிருந்தார். அவர் சென்றது ஆய்வுக்கூடத்திற்கு அல்ல, அவர் பூமியை சுற்றி வந்து கொண்டிருந்தார்.
அந்த 7 நாட்களில் 3 அற்புதங்களை அவர் நிகழ்த்தினார். ஒன்று, சில மருந்துகள் நீங்கள் இங்கே மருந்துகள் தயாரிக்கும் பொழுது கிராவிடேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, புவியீர்ப்பு விசையே இல்லாத பொழுது சில மருந்துகள் அற்புதமாக செயல்படும். அந்த மருந்துகளை எப்படி தயாரிப்பது என்று விண்வெளிக்கு சென்று, ஏனென்றால் ராகேஷ் சர்மா ஒரு கெமிஸ்ட்ரி படித்த ஒரு கெமிஸ்ட் விஞ்ஞானி, அங்கு சென்று அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இந்திய மருத்துவத்துறைக்கு உதவி செய்தார். இந்த மாதிரி 4-5 விஷயங்களை சொல்லலாம். அங்கு சென்று ஆய்வு செய்து நாம் இப்போ வைத்திருக்கிறோம் என்ன, 3 வகையான சாலிட், லிக்விட், கேஸ். இதை தவிர 4வது வகை ஒன்று இருக்கிறது, பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா விண்வெளிக்கு சென்றால் உடனடியாக பர்மனெண்ட்டாக அது பிளாஸ்மாவே இருக்குது. சாலிடை விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போனால் அது என்னவா வேணால் மாறிடும், லிக்விடும் மாறிடும், கேஸும் மாறிடும். ஆனால் பிளாஸ்மா மாறுவதில்லை என்று அவர் கண்டுபிடித்ததன் காரணமாக பிளாஸ்மாவாகத்தான் உணவுப் பொருளை அதன் பிறகு விண்வெளி வீரர்கள் எடுத்து செல்ல தொடங்கினார்கள். இப்படி பல சாதனைகள் ராகேஷ் சர்மா சொல்யூட்ஸ் என்கிற தன்னுடைய அந்த நிகழ்வின் போது நடத்தி காட்டினார். அதில் என்ன எவ்வளோ பெரிய விஷயம் என்றால், அதற்கு 1 பைசா கூட இந்தியா செலவு செய்யவில்லை. அனைத்து செலவுகளையும் சோவியத் ஏற்றது. இப்போது சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு பறந்திருக்கிறார். இந்தியா 600 கோடி ரூபாய் அவருக்காக ஒரு டிக்கெட் வாங்குவதற்கு செலவு செய்திருக்கிறது. டிக்கெட் வாங்கி கொண்டு ஒரு சாதாரண ஒரு பயணியைப் போல, எப்படி ஒரு டூரிஸ்ட் போவார்களோ அதுபோல சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு போய் வந்ததை இந்திய அரசாங்கம் அவர் 2வது விண்வெளி வீரர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று பல விஞ்ஞானிகள் கருத்து கூறி அதை பற்றி விமர்சித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்கு செல்வோம். இன்று நாம் அறிமுகம் செய்ய போகும் புத்தகம் எ லைஃப் இன் சயின்ஸ். இந்த அற்புதமான புதிய புத்தகத்தை எழுதிய பெருமைக்குரியவர் CNR ராவ் அவர்கள். இந்த புத்தகம் எவ்வளோ அழகாக இருக்கிறது. இது பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும் விதம், அடிப்படையில் இதை அவர்கள் உருவாக்கியிருக்கின்ற நிறம் எல்லாம் கல்லூரி பள்ளி மாணவர்களை மிகவும் கவரும் விதத்திலே மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இதில் அட்டைப்படத்தில் கூட CNR ராவ் புகைப்படம் கிடையாது. அதான் CNR ராவ் தன் படம் வருவதையோ தான் முன்னிற்க வேண்டும் என்பதையோ சற்றும் விரும்பாத இந்தியாவின் முதிர்ந்த அற்புத அறிவியல் அறிஞர். தற்போது அவர் இந்தியாவில் வாழவில்லை, அவர் இப்போது ஜெர்மனியில் வசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புத்தகம் CNR ராவ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம். தன்னுடைய வாழ்க்கை வரலாறை மட்டும் அவர் இதில் எழுதலை. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புத்தகத்தில் 216 பக்கம். இந்த 216 பக்கத்தில் 86 பக்கம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். முன்னால் அவர் கிட்டத்தட்ட 20 விஞ்ஞானிகள் தங்கள் வாழ்க்கையை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க என்பதை பேசுகிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் சென்று நான் இதில் தான் படித்தேன் முதல்ல. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம். நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும். அதில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றி எடுத்த உடனேயே ஒரு சிறப்பான ஒரு பக்கம் இருக்கிறது. ஐன்ஸ்டீன் கிட்ட போய் உங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி, நீங்கள் உங்களுடைய சுயசரிதையை எழுதுங்கள், அப்போது தான் இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளும் என்று யாரோ சொல்லிவிட்டார். அப்போது ஐன்ஸ்டீனுக்கு 67 வயது. அவர் 3 பாராவில் அதை முடித்து விட்டார். மொத்த சுயசரிதையை 3 பாராவில் முடித்து விட்டார். ஐன்ஸ்டீன் முதல் பாராவில் எழுதுகிறான், என்ன அற்புதமான அறிஞன், கிட்டத்தட்ட எனக்கு 67 வயசாகிறது. they are asking me something like to write my own obituary என்று தொடங்குகின்றான். முழுக்க ஒரு அற்புதமான ஒரு ஹியூமரோட 3 பேரா. நான் 20 வயதில் எப்படி இருந்தேன், அப்படி நான் 25 வயதில் இருக்கவில்லை. 25 வயதில் எப்படி இருந்தேன், அப்படி நான் 30 வயதில் இருக்கவில்லை. 30 வயதில் எப்படி இருந்தேன், அப்படி நான் 40 வயதில் இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த வயதுக்கு திரும்பி சென்று அவரை போல் வாழ்ந்து, அவர் யாரோ ஒருவர், அவர் இப்போது இருக்கும் ஐன்ஸ்டீன் அல்ல என்கிற விதத்தில் 3 பாராக்கள் மிக சிறப்பாக எழுதியதை இதிலே பதிவு செய்திருக்கிறார் CNR ராவ். 216 பக்கம் கொண்ட இதை வைக்கிங் பென்குயின் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அதில் ஒரு 17 வயதில் தான் மைசூர் பல்கலைக்கழகத்தில் எப்படி நுழைந்தோம் என்பதை CNR ராவ் விளக்குகிறார். என்ன ஒரு அற்புதமான அறிஞர், நானோ கெமிஸ்ட், இந்தியாவின் நானோ டெக்னாலஜி துறைக்கான தந்தை என்று CNR ராவ் போற்றப்படுகிறார். CNR ராவ் இந்த புத்தகத்தை வருகின்ற நாட்களில் கடுமையான போராட்டத்தோடு இந்தியாவில் வெற்றி பெற இருக்கும் அறிவியல் இளைஞர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அறிவியல் இளைஞர்களுக்கு இந்த புத்தகத்தை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். Why to be a scientist என்பது முதல் பார்ட்டு. இதில் பாரல் கர்ஸ்டன்
ஒரு அருமையான ஒரு விஷயத்தை எழுதுகின்றார். 1995 நோபல் பரிசு பெற்றவர் பால் கர்ஸ்டன். 1940 நெதர்லாண்டை ஜெர்மனி பிடித்துக் கொள்கிறது. பள்ளிக்கூடத்தை எல்லாம் மூடி விடுகிறார்கள். அப்போது அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கார். ஜெர்மனி எல்லாம் விட்டு சென்ற பிறகு 4 ஆண்டுகள் கழித்து பள்ளிக்கூடத்தில் திறந்தால் அவர் வகுப்புக்கு செல்கிறார். அவர் வகுப்பில் பால் கர்ஸ்டன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். மீது அனைவருமே இருந்து விட்டார்கள் என்று வாசிக்கும் பொழுது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எப்படி ஒரு உலக யுத்தத்தை அவர்கள் நடத்தியிருக்க வேண்டும். அது மாதிரி ஓசோன் லேயர் பற்றி எப்படி தான் ஆய்வு மேற்கொண்டோம் என்பது குறித்து ஒரு விஞ்ஞானி விளக்குகிறார். அவர் ஒரு இன்ஜினியராக இருக்கிறார். அவருக்கு வேலை போய் விடுகிறது. வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளூரில் இருக்கிற மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போய் அவர் கணக்கெடுப்பாளராக இணைகிறார். அப்படி நிறைய தரவுகளை கணக்கெடுக்கின்ற பொழுது ஓசோன் லேயர் பற்றிய கணக்குகள் அவருக்கு எங்கேயோ தவறு இருப்பதை உணர்த்துகின்றன. இது குறித்து ஆய்வு செய்து ஓசோன் லேயரின் பொத்தல் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வாகன புகை. அது மட்டுமே அல்ல, இன்னொரு விஷயம், மனிதன் உருவாக்கும் கழிவுகள், அவையும் காரணம். இதற்காக நோபல் வழங்கப்படுகிறது. எனவே நீங்கள் அறிவியலுக்குள் நுழையுங்கள். எங்கே நீங்கள் இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை ஆய்வு செய்யுங்கள். உங்களை சுற்றி நடப்பவற்றை உற்று நோக்குங்கள். அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். நீங்கள் ஆய்வு கட்டுரைகளையும் உங்களுடைய ஆய்வையும் சமர்ப்பிக்க தவறாதீர்கள். எப்போதும் விழிப்பாயிருங்கள். இதைத்தான் இந்த புத்தகம் சொல்கிறது. மை ஹீரோஸ் என்று கடைசியாக ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார் CNR ராவ். CNR ராவ் நமக்கெல்லாம் தெரியும், கன்னட மீடியத்தில் படித்தவர். தாய்மொழி கல்விதான் சிறந்தது என்று இன்று வரையில் போராடி கொண்டிருப்பவர். அப்படி படித்துவிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அதை எழுதி மைசூர் பல்கலைக்கழகத்திற்கு நுழைகிறார். BSc. பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் MSc முடிஞ்சுச்சு. அதோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருக்கு அவர் வரும்பொழுது ராமன் தான் அவரை இன்டர்வியூ பண்ணுறாரு. ராமன் இன்டர்வியூ பண்ணி முடித்த உடனே ராமன் சொல்கிறாரு, நீ இங்கே இருக்காத, நீ IIT கான்பூர் போயிடுங்கிறார். ஏனென்றால் இவருடைய துறை இங்கே இல்லை. இந்திய அறிவியல் வேகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ராமன். அந்த வேகத்தை நான் தடுத்துருவேன் நீங்கள் இருந்தீனா. எப்படி இவர்கள் இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய இன்ஸ்டியூட்டில் ஒருத்தர் வரணும்னு தான் ஒருத்தர் நினைப்பான். ஆனால் இவர் கான்பூர் IITக்கு அனுப்புகிறார். அங்கே தான் நேனோ டெக்னாலஜிக்குள்ளே நுழைகிறார் நம்முடைய CNR ராவ். இப்போ நேனோ கார்பன் டியூப்ஸ் என்கிற ஒன்று இந்தியா தான் நம்பர் 1 வேர்ல்டில். அப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு போய் இந்தியாவை நிறுத்தியவர் அவர். அப்படி நிறுத்தியதால் பாரத ரத்னா வழங்கப்பட்டவர் மன்மோகன் அரசின் பொழுது. இப்படிப்பட்ட பல அம்சங்களை மிக சிறப்பாக இந்த புத்தகம் விளக்குகிறது. ஒரு எலிமெண்டரி ஸ்கூலே இல்லாத ஒரு ஊரில் பிறந்த ஒருவரால் உலக விஞ்ஞானியாக உயர முடியும். 1800 பேப்பர்ஸ் இவருடைய அத்தனை ஆய்வு கட்டுரைகள் இணையத்தில் உள்ளன. 58 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இது அவர் எழுதியிருக்கும் 59 புத்தகம். கடைசியில் எ லெட்டர் டு த யங் ஃப்ரெண்ட்ஸ் அதை மொழிபெயர்த்து பல பிரதிகள் எடுத்து நம் மாணவர்கள் அனைவருக்கும் தர வேண்டும். அப்படிப்பட்ட அழகான ஒரு வழிகாட்டி கடிதமும் இந்த புத்தகத்தில் உள்ளது. தொடர்ந்து பயணிப்போம். அடக்குமுறை ஒழியட்டும், அறிவியல் வெல்லட்டும். நன்றி.